தகப்பனை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட வெளிப்படுத்துவீராக. நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தோடு கூடிய செய்தி எங்களோடு கூட நீங்கள் பேசி கருத்தில் நிச்சயமாக இருக்கிறார். இந்த அருமை ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இது நாம் வழக்கமாய் கேட்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனாலும் இந்த வார்த்தை நமக்கு இந்த கடைசி மாதத்திலே நம்ம எப்படியாய் பலப்படுத்தி பேச போகிறது என்பதை நம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு காத்திருந்து நம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டை நாம் துவங்கும் பொழுது அந்த முதல் மாதத்திலே நமக்கு ஒரு உற்சாகம் இருந்திருக்கும், ஒரு பலன் இருந்திருக்கும். அந்த பலனோடு கூட நாம் நினைத்திருப்போம். நாம் துவங்கும் போதே நமக்கு ஒரு இந்த வார்த்தை நமக்கு பலப்படுத்துகிறது, நமக்கு உற்சாகம் கிடைத்திருக்கிறது, வருடம் முழுவதும் நாம் அதிலே பலனோடு கூட இருப்போம் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், மாறுபட்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நிலைமையை அது மாற்றி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் பொழுது நமக்கு என்ன வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது, மனக்கசப்பு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரே நான் நல்லா தானே தொடங்கினேன், ஆனா முடிக்கும் போது எனக்கு எதுவுமே சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நாம ஒரு சோர்ந்து போகிற நிலைமையிலே நாம் காணப்படுகிறவர்களா இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வருட கடைசியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரைக்குமாய் நான் துவங்கும் பொழுது எனக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே, ஆனால் நான் இப்பொழுது முடிக்க போகிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், துவண்டு போயிருக்கிறேன், பலனற்று இருக்கிறேன், ஒண்ணுமே ஆத்துமா இப்பொழுது மிகவும் தளர்ந்து போயிருக்கிறது ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியிலேயாவது எனக்கு அந்த பலனை கொடுங்க, இந்த வருஷத்து கடைசியாவது எனக்கு ஒரு பிராணியை கொடுங்க, இந்த வருஷத்து கடைசியாவது எனக்கு ஆத்மாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலை நமக்கு பலனற்று போனதாய் காணப்படுகிறது, நாம் செய்ய திராணியற்றவனாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பலப்படுத்துவார், நமக்கு செயல்படுத்துவதற்கான திராணியை கொடுப்பார். நமக்கு நிச்சயமாய் இந்த மாதத்துல கடந்து போன நாட்கள் எல்லாம் நடந்ததாக இருக்கிறது, நடந்ததாக இருக்கிறது. ஆனால் நான் கடைசியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல எனக்கு ஒரு பலனை கொடுங்க, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திராணியை கொடுங்க, நான் வெற்றியோடு இந்த வருடத்தை நான் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பலனோடு கூட நான் இந்த வருடத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாவற்றுக்குமே பலன் தேவை. நம்முடைய வார்த்தை சொல்வது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றுக்குமே நமக்கு பலன் தேவை. இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு நமக்கு எல்லாவற்றுக்குமே பலன் வேண்டும் இல்லையா? அப்போ நமக்கு இந்த உலகத்திலே வாழுகிற காரியத்துல முதலாவது இந்த உலகத்துல வாழணும்னா நமக்கு அதற்கு தேவையானது ஐஸ்வர்யம் இல்லையா, பொருளாதாரம், அதை சம்பாதிக்கிறதற்கான பலன் நமக்கு வேண்டும். இங்க பார்க்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் எல்லாவற்றுக்குமான பலன். இங்க நாம் பார்க்கும் பொழுது முதலாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு நிச்சயமாய் அதற்கான பலன் நமக்கு என்ன வேணும், தேவை. உலகத்துல அதற்கான திராணி நமக்கு தேவை. அப்ப அதற்கான திராணி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற உயிர் நாடி என்று சொன்னால் எது, உலகத்துல வாழ்கிறதுக்கான உயிர் நாடி எது சொல்லுங்க, பொருளாதாரம். உலகத்துல வாழ்கிறதுக்கான
அந்த பலனையும் நமக்கு என்ன பண்றாரு, இந்த பொருளாதாரத்துக்கான பலனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8:18. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஆமென். அதுக்கு நம்ம பலன் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், உழைக்க முடியும் இல்லையா? பலன் இருந்தாதான் செயல்பட முடியும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. முதலாவது தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நாம இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாய் நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நமக்கு நல்லதுதான் இல்லையா? நம்ம அதுக்காக ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுதான். ஆனால் அது மாத்திரம் நமக்கு என்ன பண்ணாது, பலனை கொடுக்காது இல்லையா? நமக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டுமானால் நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது, நம் தேவனாகிய கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு யார் தேவை? கர்த்தர் தேவை. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு அதற்கான பலனை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நமக்கான பிராணியை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னதான் நம்ம ஆகாரத்தை உட்கொண்டாலும், என்னதான் நமக்கு அதுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொண்டாலும், என்னதான் நம்மை பலப்படுத்திக் கொள்ள நாம் ஏதாவது நம்ம எக்ஸசைஸ் இந்த மாதிரி காரியங்களை நாம் செயல்படுத்தினாலும் நமக்கு உன்னதத்தின் பலன் நமக்கு நிச்சயமாய் அவர் பலன் கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பலனோடு கூட செயல்பட முடியும். அப்போ இங்கே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் யாரால் வருகிறது? அவரால் தான் வருகிறது. ஹல்லேலூயா. நாம் சம்பாதிக்கிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் எல்லாமே செய்கிறோம், நாம் முயற்சி எடுக்கிறோம். நமக்கு நிச்சயமாக நம்முடைய முயற்சி இருக்கிறது, நம்முடைய உழைப்பு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம எழுந்து நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டு நம்ம கடந்து போய் நாம சம்பாதிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இதுல நம்முடைய முயற்சி என்பது கண்டிப்பா இருக்கு. இதுல எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, கிடையாது. ஆனால் இதற்கான பேசிக், இதற்கான ஒரு ஆதாரம், இதற்கான ஒரு பலன் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? அங்க இருந்து இல்லையா? கர்த்தரிடத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதான் தெளிவா இங்க சொல்லி இருக்கிறது. அந்த பலனை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுப்பாங்க. எப்போ அவர் கொடுக்கிறாரா? அவரை நினைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. காலையில எழுந்த அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் உழைக்க போறேன், ஆண்டவரே எனக்கு உழைக்கிறதற்கான பலனை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்துக் கொடுங்க, இந்த நாள் முழுவதும் என் சரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, நாள் முழுவதும் என்னை பாதுகாத்துக் கொடுங்க, பலனை கொடுங்க, என்னை வழிநடத்து, தயவு கொடுங்க. இதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரை நினைச்சுக்கிட்டு நம்ம போகும்பொழுது அவன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும். இப்ப நம்ம வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு என்ன செய்கிறார் கர்த்தர்? நமக்கு எல்லாவற்றுக்குமான பலனை நமக்கு அவர் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான திராணியை அவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான கிருபையை நமக்கு கொடுத்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நாம கர்த்தருடைய பலனிலே நிற்கும் போதுதான் நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். சாலமோன் என்ற ஒரு ராஜா, அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அவனுக்கு எல்லாமே அவனுடைய தகப்பன் சம்பாதித்து வைத்து விட்டு தான் கடந்து சென்றார். தாவீது ராஜா எல்லாமே அவருக்கு வைத்து விட்டு தான் போனார். அவருக்கு பணபலம் இருந்தது,
ராஜாங்கம் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் அதை பலனாய் கொள்ளவில்லை. அவர் என்ன தெரியுமா கேட்டார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் போக்கும் வரத்தும் அறியாத சிறு பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அந்த பலனை கொடுங்க. எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு மேன்மை இருக்கு, எனக்கு மகிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறதற்கு யார் வேணும்? நீங்க வேணும். அல்லேலூயா. மனுஷர்கள் உலகத்துல எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய அந்த பலன் இருந்தால் மாத்திரம்தான் நாம் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். இப்பதான் இங்க சாலமோன் நினைச்சிருந்தா அவர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா? எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எதுக்கு கர்த்தருடைய பலன் இல்லையா? எனக்கு எல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு கர்த்தருடைய நடத்துதல்? எனக்கு எல்லாமே இருக்கு. எங்க அப்பா உலகத்தக்கப்ப எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப எனக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு எதுக்கு ஆண்டவருடைய உதவி அப்படி நினைச்சுக்கலாம்ல. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், எல்லாம் எனக்கு இருந்தாலும் இது எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். உங்க பலன் தான், நீங்க அதை கொடுத்தாதான் என்னால முடியும். அப்போ இன்றைக்கு நாம் தெய்வ பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய ஞானம், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பலன் இவைகளை காட்டிலும் கர்த்தருடைய பலன் நமக்கு எதை கொடுக்கிறது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த நாளில பலனை கொடுங்க, ஆண்டவரே இந்த நாளில எனக்கு உடைய கிருபையை கொடுங்க, எனக்கு போகிறதற்கு வருகிறதற்கு நடக்கிறதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு எல்லாவற்றுக்கும் எனக்கு என்ன பண்ணுங்க? நீங்க பலன் கொடுங்க. நீங்க பலன் கொடுத்தாதான் அது எல்லாவற்றையும் செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா போராட பலன். அல்லேலூயா. நாம் போராடுகிறதற்கான பலன், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நல்லதுதான். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு பலன் என்னது? எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில போராடிதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எதையுமே பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. எதை எடுத்தாலும் காம்படிஷன் இல்லையா? ஒரு வியாபாரம் எடுத்தா காம்படிஷன், இல்ல ஒரு ஏதாவது ஒரு மற்ற காரியங்கள், ஒரு படிப்புன்னு எடுத்தா காம்படிஷன், ஏதாவது ஒரு சூழ்நிலை, சுற்று சூழ்நிலை, அக்கமுக்கு எதை எடுத்தாலும் என்னது? நமக்கு ஒரு போராட்டம். நம்ம கொஞ்சம் நம்ம உயரும் பொழுது நமக்கு நம்மை காட்டிலும் நம்மை சுற்றி இருக்க நம்ம உச்சி கவனித்துக் கொண்டிருக்கிறாரு இல்லையா? எப்படி கீழே தள்ளாரு, அப்படித்தானே? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம கொஞ்சம் நல்லா இருந்தா அடுத்து மறுபடியும் மேல வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படிதான் என்ன பண்ணுது உலகம் யோசிச்சுட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் போராடுகிறதற்கு நமக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? போராடி ஜெயிக்கிறதற்கு நமக்கு ஒரு பலன் வேணும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 22:40. அல்லேலூயா. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஆமென். அல்லேலூயா. இங்க தாவீது இந்த சங்கீதத்திலும் அவருடைய இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதோட டைட்டில் சங்கீதத்திலே கொடுத்திருக்க டைட்டில் இதுதான். இங்க இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே கொடுக்கப்பட்ட டைட்டிலும் இதுதான். வாசிங்க. இதேதான் சங்கீதத்திலும் இதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இந்த வார்த்தையை தாவீது எப்ப தெரியுமா? போராடி எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு சவுலை மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து தாவீது பாடுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இதை நீங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் என்ன பண்ணீங்க? மடங்க பண்ணினீர். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் அவர் போராடுகிறதற்கு, அவர் சத்துருக்களை ஜெயிக்கிறதற்கு
தன்னை சுற்றிலுமாய் இருக்கிற எல்லா விதமான பொறாமையின் சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கு அவர் யாருடைய பலனை கேட்டிருக்கிறார்? கர்த்தருடைய பலன். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு யுத்தத்திலே அவர் பலத்தால் அவரை இடை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம கடந்து போகிற பாதையில நமக்கு நித்தம் ஒரு யுத்தம் இருக்கிறது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம வாழ்க்கையின் பாதையில நம்ம தாவீதை போல ஈட்டியும் அம்பும் வாளும் ஏந்தி நம்ம போர்க்களத்துக்கு போகாம இருக்கலாம். ஆனா சத்துரு நம்முடைய வாழ்க்கையின் இந்த போர்க்களத்திலே நமக்கு நித்தம் ஒரு யுத்தத்தை என்ன பண்றான்? வைத்து கொண்டுதான் இருக்கிறான். நம்ம நினைச்சுட்டா எழுந்துக்கிறோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு. இல்ல நம்ம கேட்கிறோமா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை கொடுங்கன்னு கேட்கிறோமா? கிடையாது. நம்ம எந்திரிக்கும் போது நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நல்லபடியா போகணும். ஆனா எந்த இடத்துல இருந்து நமக்கு அம்பு வரும்னு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட அம்பு நமக்கு வரும் பொழுது நாம் எதனால மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பலத்தினால் இல்லையா? யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி. அப்போ இந்த உலகம் என்ற இந்த போர்க்களத்திலே நமக்கு நிச்சயமா என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்றார், இந்த யுத்தத்திலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பலத்தால் இடை கட்டி என் மேல் எழுப்பினவர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என் கீழ் மடங்க பண்ணினீங்க. எப்படியா? என் மேல எழுப்புறாங்க, ஆனா எழுப்பினவங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? எனக்கு கீழே அப்படியே மடங்கி படுக்க வச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு சூழ்நிலை வரும் பொழுது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப சத்துரு எப்படி வரானா? வெள்ளம் எப்படி வரும்? வெள்ளம் நீங்க பார்த்திருக்கீங்களா? வெள்ளத்தை சந்திச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? வெள்ளம் பெரு வெள்ளத்தை சந்திச்சிருக்கீங்களா? நம்ம சிட்டியில இருக்கிற ஒரு வேளை நமக்கு அப்படிப்பட்ட வெள்ளத்தை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் சூழும் போது, வெள்ளம் வரும்போது எப்படி நம்ம வரும்? சடுதியா வரும். ஒரு செகண்ட் என்ன பண்ண தெரியுமா? திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு வரும். அப்படி வரும்பொழுது எப்படி என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எதை காப்பாற்றுறது, எதை விட்டு வைக்கிறது, எதை எடுத்துட்டு ஓடுறது தெரியுமா? ரீசெண்டா அந்த வயநாட்டுல நடந்துச்சு பாருங்க. அப்ப என்ன பண்றதுன்னே ஜனங்களுக்கு தெரியல. டாக்குமெண்ட்டை காப்பாத்துறதா, இல்ல ஏதாவது சம்பாதிச்சு வச்ச நகை காப்பாத்துறதா, உயிரை காப்பாத்துறதா, ஒண்ணுமே தெரியல யாருக்கும். அந்த நேரத்துல உயிர் இருந்தா போதும் எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த வெள்ளம் என்று சொல்லும் பொழுது என்னது? சத்துரு வெள்ளம் போல என்ன பண்றான்னா நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். அதுதான் தாவீது சொல்றாரு, யுத்தத்துக்கு நீ என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழுப்பினவர்களை. அப்போ எப்படி வராங்களாம்? எப்படி வராங்களாம்? தாவீது இருக்கிறாங்க, அவருக்கு மேல நிக்கிறாங்களா எழுப்பி, அவருக்கு மேல மேற்கொள்ள சத்துருக்கள் என்ன பண்றாங்களா? நிக்கிறாங்களா? என் மேல் எழுப்பினவர்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வந்தாங்க தான், என் மேல எழுப்பதான் வந்தாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி அதை மேற்கொள்றதுன்னு தெரியல, எப்படி நான் ஜெயிப்பேன்னு தெரியல. ஆனா உங்களுடைய பலன் ஆண்டவர், உங்களுடைய கரம் ஆண்டவர், உங்களுடைய நடத்துதல் ஆண்டவர், என் மேல் எழுப்பினவரை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? எந்த அளவுக்கு மேல எழுப்பினாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாரா? ஆண்டவர் கீழே விழ வச்சுட்டார். கீழே. ஹல்லேலூயா. எனக்கு மேல நின்னாங்க, ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு கீழே நிற்கும்படியா கர்த்தாவே, கீழே என் கீழே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மடங்க பண்ணிட்டீங்க. என் கீழே விழும்படியா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மடங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். நான் நிச்சயமா தாவீது சந்தித்த போராட்டம் என்பது அவர் இருக்கவே முடியாது என்ற ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை பலத்தால் இடை கட்டினார். ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நிக்கிறது போர்க்களம் தான். உலகம் என்ற போர்க்களத்துல தான் நாம நிக்கிறோம். நான் ஆண்டவரை தானே தேடுறேன், ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறேன். ஏன் எனக்கு இந்த யுத்தம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எதையுமே நான் போராடாம பெற்றுக்கொள்ள முடியாதா நினைக்கிறோம்ல? எதையுமே நான் போராடி சாதிக்க முடியாதா? எனக்கு எப்படிதான் இதெல்லாம் நடக்குது நினைக்கிறோம்ல? ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தாவீதின் அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை, நம் மேல் எழுப்பினவர்களை அவர் கீழே மடங்க பண்ணும். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு நம்மை பலத்தால் இடை கட்டுவார். நிச்சயமா கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களை மாற்றுவார். நீங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்களானால் உங்களுக்கு கிதியோனுடைய சம்பவம் என்பது மிக 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 அறிமுகமான ஒரு காரியம்.
இந்த கிதியோனை நீங்க பாத்தீங்கன்னா அவன் மிக 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 ஒரு ஒரு பயந்த ஒரு சுபாவம் உடையவன். அவன் அமெரிக்கர் மீதியானியர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களை வாழவே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்க விதைச்சாங்கன்னா அவங்க எரிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க ஏதாவது நன்மையை ஏதாவது ஆலையில அவங்க ஆலையில சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதை அழிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினதுதான் இந்த மீதியானியர் கூட்டம். இந்த மீதியானியர் கூட்டம் இப்படியா எழும்பும்போது இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நாம சில காரியங்களை நம்ம நல்லபடியா நாம வளைச்சு நாம பிரயாசப்படும் நாம ஏதோ ஆண்டுடைய பலனை நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ நல்ல காரியம் நம்ம செயல்படுத்த நினைப்போம். ஆனா அது என்ன பண்ணாது, அடுத்த கண்களுக்கு என்ன பண்ணாது, அது நிச்சயமா பிடிக்காது இல்லையா? அது எப்படி அதுல பிரச்சனையை கொண்டு வரும், எப்படி அதுல ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். இவங்க எப்படி நல்லா இருக்கலாம், இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க நல்ல குணம் உள்ளவங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அதுக்கு மேற்கொள்ளுகிறதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அப்போ ஒன்றே ஒண்ணுதான், அதை ஜெயிக்கிறதுக்கான பலன் நமக்கு என்ன, யாரிடத்துல கிடைக்குது, கர்த்தரிடத்துல தான் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இங்க இந்த மீதியானியர் என்ன செய்கிறார்கள், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு காரியத்தை எதை விதைச்சாலும் என்ன பண்றாங்க, அவங்க அழிக்கக்கூடியவர்களா, எந்த நன்மை அவர்கள் சுதந்திரிக்க கூடாது, எந்த நன்மை அவங்க சுதந்திரிக்க கூடாது அவளுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, அதுல ஒரு பயந்து போன ஒரு மனுஷனை அடடு பண்றாரு. ஒரு பலன் இல்லாத அவன் நினைக்கிறான் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பலனற்ற ஒருவனை கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, அவனுக்கு மாத்திரம் ரட்சிப்பல்ல, அவனை சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த பேருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு, மீட்பை கொடுக்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை தெரிந்தெடுக்கிறார். 6:14 வாசிமா, நியாயாதிபதிகள் 6:14. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா. உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலன்ல நீ போ. உன்னை அனுப்புகிறவர் யாரு, நான் தான், நான் அனுப்புறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு கொடுக்கிறது பலனோட போ. இன்னைக்கு நாம சூழ்நிலைகளை பார்த்து நாம் பலனற்றவளா இருக்கிறோம், நாம் நம்முடைய நிலைமையை பார்த்து நாம் பலனற்றவளா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, போராடுகிறதற்கு நாளை புதிது கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். அப்போ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குனா, அப்ப இதுவரைக்கும் ஒருவேளை மணிக்கு இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு யோசனையில இருந்திருக்கலாம், நம்ம அப்படி செயல்பட முடியுமான்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாத்த போறேன், போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் தான். ஒருவேளை நாம் சூழ்நிலையில் உள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யாத ஒரு நிலைமையில இருக்கிறாரோன்னு கூட நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இருக்கிறேன். நான் இல்லாதது போல நீ நினைக்கிறியா, இல்ல, நான் கூட தான் இருக்கிறேன். எப்படி வேண்டுமானாலும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுப்பேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. அல்லேலூயா. உனக்கு என்ன பலன் இருக்கு, இவ்வளவுதான் நான் இருக்கேனா, இவ்வளவுதான் என் கூட்டமா, இவ்வளவுதான் என் நிலைமையா, இவ்வளவுதான் என் வாழ்க்கையா, இவ்வளவுதான் என் குடும்பமா, எப்படியா இருந்தாலும் சரி, எது இருக்கோ, அல்லேலூயா, நீ எந்த நிலைமையில இருக்கியோ, நீ எந்த பலன்ல இருக்கியோ, உனக்கு இருக்கிற பலத்தோட. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதுதானே இருக்கு, நான் எப்படி, அப்படி யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற, உனக்கு என்ன இருக்கோ, உனக்கு என்ன இருக்கோ, நீ எந்த நிலைமையில இருக்கோ அந்த நிலைமையில நீ செயல்படு. அல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஆண்டவர் பார்க்கிற பராக்கிரமசாலியை நம்மளை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எதை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, நிலைமைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, நம்ம எதை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு இதுதான் ஆண்டவரே இருக்கு, உனக்கு இதுதான் இருக்கா, இந்த பலன்ல நீ இரு, இந்த பலன்ல நீ இரு, நான் உனக்கு என்ன பண்றேன், உதவி செய்யறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு இருக்கிற இந்த பலன்ல நீங்க நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க பொருளாதாரம், உங்களுடைய பலனும் எதை நினைச்சோ நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களை குறித்து நீங்க
குறைவாய் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அது மாத்திரம் இல்ல, வருடத்தின் கடைசியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த பலனுடைய இருக்கும். அல்லேலூயா. போராடுகிறதற்கு நான் உனக்கு பலனை கொடுப்பேன். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயிக்கிறதற்கு போராடுகிறதற்கான பலனை கொடுத்து அவர் வெற்றியை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் நம்முடைய சரீரத்துக்கான ஒரு பலன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. இங்கே அவருக்கு வேண்டிய பலன் யாரிடத்துல கிடைச்சது? யார் ஃபுட் ப்ரொவைட் பண்ணதா? யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு என்ன செய்கிறாரா? அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெற்ற என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவருக்கு ஃபுட்டை யார் ப்ரொவைட் பண்ணது நீங்க பாத்தீங்கன்னா யாரு? இங்க 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுக்கான பதில 5ஆம் வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண என்றான். யார் கொடுத்ததா? அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விடுத்து பார்க்கிற போது இதோ தாழில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. யார் அவனுக்கு இங்க குக்கா இருக்கிறது? யாரு? தேவதூதன். அல்லேலூயா. தேவதூதன் என்ன பண்றாரு? அவருக்கு தழல்ல ஒரு அடையை சுட்டு அவருக்கு தண்ணி கொண்டு வந்து எழுந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த நம்மை பலப்படுத்த அவர் தூதனை கூட அனுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நாம நினைச்சிருப்போம் யாரோ எவ்வளோ. ஆனா ஒருவேளை தூதனை கூட கர்த்தர் மனிதனாய் அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்முடைய பலன் அற்று போகும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை கூட என்ன பண்ணுவார் தெரியுமா? மனுஷ வடிவில் நமக்கு உதவி செய்ய அனுப்பார். நாம நினைப்போம் யார் இந்த மனுஷன், நமக்கு யாருமே தெரியாது. ஆனா நமக்கு என்ன பண்றாங்க? உதவி செய்றாங்க. சில வேளைகளில இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம சந்தேகத்தோடு கூட பார்ப்போம் இல்லையா? யாரும் நமக்கு பழக்கமே இல்லை, வழிய நமக்கு உதவி செய்யறாங்கன்னா ஏதோ பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா சில வேளைகள்ல கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தூதர்களுக்கு கூட அவர் என்ன செய்யறார் தெரியுமா? நமக்கு உதவி செய்ய, நமக்கு பலனற்ற நேரத்துல அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்பி என்ன செய்கிறாரா? அவர் உதவி செய்ய வல்லவராக. நம்புறீங்களா? நிச்சயமா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவரே இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்தார்னா அவர் தூதனை அனுப்புறதுக்கு அவருக்கு சாதாரணமான காரியம் தானே. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 40:29 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40:29. ஏசாயா 40:29. அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் எந்த சோர்விலே இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். யாருக்கு பலன் தேவை? சோர்ந்து போகிறவங்களுக்கு தான் இல்லையா? ஆண்டவர் யாரை பலப்படுத்துவார் தெரியுமா? சோர்ந்து போனவங்களை தான் பலப்படுத்தும். ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய சோர்வை கண்டு என்ன பண்ணலாம்? நம்மை விட்டு ஒதுங்கி போகலாம், நம்மை விட்டு கடந்து போகலாம். நம்முடைய சோர்வின் சூழ்நிலையை பார்த்து ஐயோ இன்னும் மேற்கொண்டு நம்மள உதவி ஏதாவது கேட்டுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மனுஷங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யார் சோர்ந்து போயிருக்காங்களோ, யார் உதவியற்று இருக்காங்களோ, யார் பலனற்று இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்கிறாரா? அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மாம்சத்தின் பலவீனம், சரீரத்தின் பலவீனம்
நம்முடைய சரீரத்துல இருக்கிற போராட்டம். இன்னைக்கு எழுந்துக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியலையே, இன்னைக்கு நான் என் காரியத்தை எப்படி நான் செஞ்சு முடிப்பேன், என் சரீரத்துல ஆண்டவரே வேலை இல்லையே, என்னுடைய வேலையை பங்கு பண்ண யாருமே கிடையாது, நான் எப்படி என் காரியத்தை செஞ்சு முடிப்பேன், என்னுடைய சரீரத்துல இந்த பலவீனமான சரீரத்துல நான் எப்படி என் வேலையை நான் முடிப்பேன். ஒருவேளை நம்முடைய வேலைகள், நாம சரீர பிரகாரமா வேலை செய்கிற ஒரு பாரமான ஒரு வேலையை சுமக்கிற ஒரு காரியமா கூட இருக்கலாம், பாரமான காரியங்கள் சுமக்கிற வேலை நமக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா, பலனை கொடுக்கிறார். நமக்கு அந்த பலனை, நமக்கு நம்ம பாரங்களை சுமக்கிறதற்கான பலனை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். ஆனா என்ன பண்றாரா, சத்துவம் என்று சொல்லும் பொழுது என்ன வார்த்தை, ஸ்ட்ரென்த். நமக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் அவர் கொடுக்கிறார், நமக்கு வேண்டிய எனர்ஜி அவர் கொடுக்கிறார். நம்முடைய எலும்புகளுக்கு பலனை கொடுக்கிறார், நம்முடைய சதைக்கு பலனை கொடுக்கிறார், நம்முடைய ரத்த நாளங்களே அவர் பலனை கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, அவர் கொடுத்து சத்துவம் இல்லாத நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, சத்துவத்தை, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன பண்றாரா, அவர் அதிகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம செய்ய முடியாத ஒரு காரியமா கூட இருக்கலாம், செய்ய முடியாத வேலையா கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட நான் எப்படி செஞ்சு முடிச்சேன் அப்படின்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை முடிக்கும் போது நமக்கு அதோடைய பலன் நமக்கு தெரியும். இதை எப்படி நான் ஆரம்பிச்சேன், எப்படி நான் முடிச்சேன். அல்லேலூயா. அதுல பார்க்கும் பொழுது அதுல யாருடைய பலன் நம்மோடு கூட இருந்திருக்கு, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சரீரத்துக்கான ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கான அந்த சரீரத்தின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆத்துமாவிலே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 138:3 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவாகினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவேன். எப்போ அந்த தைரியம் வருகிறது, ஆத்துமாவிலே ஒரு பலன், அது எப்போ வருகிறதுன்னு சொன்னா, நாம ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறோம், கர்த்தர் நமக்கு அதுக்கு பதில் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன வருகிறது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அப்போ இது என்னவா இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவில் என்ன செய்கிறதா, ஒரு பலன் கொடுக்கிறது இல்லையா. ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, நம்முடைய பிரேயருக்கு அவர் ஆன்சர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வருகிறது, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு தெம்பு, என் ஆண்டவர் எப்படிதான் இருக்கிறார், என் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் கூப்பிட்ட நாளிலே அவர் என்ன பண்றார், நமக்கு பதில் கொடுத்து நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்ம என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறார். இந்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது இது சரீரம் சம்பந்தப்பட்டதில்ல, இது உள்ளான மனுஷன் சம்பந்தப்பட்டது, உள்ளான அந்த இருதயம், உள்ளான ஆத்துமா. இந்த ஆத்துமா நமக்கு பலப்படும் பொழுது, நான் அநேக வேளையில சொல்லி இருக்கிறேன், சரீரம் எவ்வளவுதான் பலமுள்ளதா இருந்தாலும் இந்த ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சுன்னா சரீரத்துக்கான வேலை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா நிச்சயமாய் அதுக்கு யாருடைய உதவி நமக்கு தேவை, கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. அப்ப நமக்கு இந்த ஆத்துமாவுக்கான பலனை யார் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை எந்த மனுஷனாலுமே பலப்படுத்த முடியாது. அந்த அந்த ஆத்துமாவை பலப்படுத்துகிற அந்த தைரியம் நமக்கு டெம்பரவரி தான். ஒரு மனுஷங்க வராங்க, நம்ம ஒரு வேதனையில இருக்கோம், ஒரு சோதனையில இருக்கோம்னா அவங்க கொடுக்கிற அந்த ஆத்துமாவுக்கான ஆறுதல் நமக்கு எவ்வளவு நேரம் நிற்கும் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆத்துமாவோட ஒரு கவலை என்ன பண்ணுது, சூழ்ந்து கொள்ளதான் செய்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் கொடுக்கிற தைரியம், கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆத்தும பலன் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நிரந்தரமா சொல்யூஷனோட நமக்கு வரும். அந்த தைரியம் எப்படி வரும் நமக்கு, மனுஷன் கொடுக்கிற தைரியம், மனுஷன் நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கிற தைரியம் எப்படி வரும் தெரியுமா, எப்படி அது வருகிறது, நமக்கு ஒரு வார்த்தையில தான் வரும். ஏதாவது நமக்கு அதுக்கான பதில், நமக்கு அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா, கிடைக்காது. வார்த்தையால சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கிற பலன் எனக்கு ஒரு தீர்வோடு கூட நமக்கு வரும். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கான ஒரு பலனோடு கூட நமக்கு பதில் வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கான பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அவர் வார்த்தையினாலே நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி நம்மை
தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இங்கே நாம் இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறோம். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கடைசியா நாம் வாசிப்போமானால் நமக்கு ஆவிக்குரிய பலன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்கா? பேச்சிலே இல்ல, பலத்திலே இருக்கிறது. ஆமென். அப்ப நாம வாயின் வார்த்தைகளால் அல்ல, நாம் எதிலே செயல்பட வேண்டுமா? செயலால். ஹல்லேலூயா. பலனால நம்ம காலில் பலன் கொடுத்திருக்கிறார்னா நாம அந்த பலனை அப்படியே வச்சுட்டு இருந்தா அதனால செயல்பட முடியுமா? முடியாது. எழுந்து என்ன பண்ணணும்? காரியத்தை நடப்பிச்சாதான் அந்த பலன் நமக்கு வெளிப்படும் இல்லையா? ஒரு சொன்னா நான் பலசாலி, நான் பலசாலி, நான் பலசாலிங்க. ஆனா பலசாலின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? பலசாலின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஏன்பா நீ பலசாலின்ற, ஆனா அதுக்கான ப்ரூஃப் என்ன? அதுக்கான காரியம் என்ன? செஞ்சு காட்டு இல்லையா? இப்போ பலசாலினா அவன் என்ன பண்ணணும்? ஒரு 50 கிலோ அவன் தூக்கி காட்டணும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அவன் யாரு? பலசாலி. அப்ப நான் பலசாலி என்று சொல்லி வார்த்தையினால சொன்னால் மாத்திரமல்ல, அது செயலிலே வெளிப்படும் பொழுது அது என்னவா இருக்கிறது? அதனுடைய பலன் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சினாலே அல்ல, அது எதனால இருக்கிறதா? அப்ப அந்த பலன் எப்படியா வெளிப்படும்? நம்முடைய செயல்பாடுகளால், நாம செயல்படுகிற விதங்களால். நம் தேவ பிள்ளைகள் என்பது எதனால வெளிப்படுகிறது? நம் தேவனுடைய பிள்ளைகளால் நாம் செயல்படும் பொழுதும் இல்லையா? நம் அதற்கான காரியங்களை செயல்படுத்தும் பொழுதுதான் எப்படியா வெளிப்படுகிறது? நம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற இந்த காரியம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. சங்கீதம் 29:11 வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு இந்த உலகத்திலே செயல்படுகிறதற்கான பலனை யார் கொடுக்கிறாரா? கர்த்தர். நமக்கு உன்னதத்தின் பலன். தேவன் தம்முடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நமக்கு இந்த ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் செய்மெடுக்க முடியும். அப்ப இங்கே ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியா அவருடைய உன்னதத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவளா இருக்கிறோம். இந்த உன்னதத்தின் பலன் நமக்கு எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து. எப்படி வருது? அதான் கர்த்தரிடத்துல தான் வருது. அது எப்படி வருது? நமக்கு எப்படி வருது? நமக்கு தேவ வார்த்தை. தேவ வார்த்தை மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுதுதான் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்தின் பலன் இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதற்கு நமக்கு அந்த பலனை உன்னதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரை ஆவிக்குரிய பலன்ல நாம் நிற்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இங்கே நாம் வாசித்த இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரத்திற்குரிய, ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய எல்லா பலனையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு யார் பலனை கொடுக்கிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு பலன் தேவை. அது எந்த பலன்? கிறிஸ்துவின் பலன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலன் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே 2024ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். எனக்கு இருக்கிற இந்த கடைசி மாதம், டிசம்பர் மாதம், எனக்கு ஒரு பலன் வேண்டும். உங்க பலனை எனக்கு கொடுங்கப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொடுத்து நீங்க நடக்கும்படியாக கருத்துல கொடுக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தையை நான் கேட்கிறதா இல்ல, பரலோக ராஜ்யம் எப்படியா இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் பேச்சினாலே அல்ல, எதனால இருக்கிறது? அப்ப நாம இந்த வார்த்தையை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, அதை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து அந்த பலனை நாம் எப்படியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதை சுதந்திரிக்கிற அறிக்கையோடு கூட நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த நாளிலிருந்து இந்த வார்த்தையை உள்ளத்திலே உங்கள் ஆத்மாவிலிருந்து அறிக்கையிடுங்க. கர்த்தர் அதை வெளியரங்கமாய் அந்த பலனை கொடுத்து அவர் செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.